ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீது நின்று நிலவட்டும் என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரி அப்துல் ஜப்பார் துல்கர்னி அதிர நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னோமாக்கும் அதிராம்பட்டினம் மேற்கு பகுதி திமுக அலுவலகத்தில் நிற்கிறோம். அது செயலாளர் மற்றும் நிர்வாகிகளோடு நாம் தமிழர் கட்சியில் சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து திமுகவில் தலைவருடைய தலைமையில் இணைந்த சைபுதீன் அவர்கள் நிற்கிறாங்க. வாங்க அவங்கள்ட்ட நேரடியாக கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைஹிஸ்ஸலாம். சொல்லுங்கள் சைபுதீன். என் பேர் சைபுதீன். நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தலைவர் தளபதி முன்னிலையில் திமுகவில் நான் இணைஞ்சேன். அப்போ வந்து என்னுடைய பகுதியை சேர்ந்த பொறுப்பாளரான அதிரே அஸ்லம் காக்கா அவர்கள் வந்து மேற்கு நகர செயலாளர் என்னை நான் அறிமுகப்படுத்தி மேற்கு நகர பொறுப்பாளர்களை வந்து சந்தித்து வாழ்த்து பெறதுக்காண்டி நான் வந்திருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு கேள்வி எழுந்துச்சு, உங்களை நீக்கிய பிறகு தான் இப்போ திமுகவை சேர்ந்ததாக ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? இல்லை, அது அவங்க சொல்கிறது என்னென்னா முன்னுக்கு முரணாக சொல்கிறாங்க. நான் வந்து தமிழ் தேசியத்தை ஈர்க்கப்பட்டு தான் வந்தேன். தந்தை பெரியாரை வந்து வச்சு தான் வந்தார். ஆனால் அவரே அங்கே போகும்போது தவறாக வழி நடத்துகிறாங்க போகும்போது அதில் எனக்கு இருக்க விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்து எந்த சீமானை வச்சு வந்தனோ அந்த சீமானை வச்சு நான் வெளியாகிட்டேன். ஏன்னா அவருடைய போக்கு சரியில்லை. அதனால் என்னுடைய களப்பணி வந்து தலைவர் திமுக தளபதி அவர்கள் முன்னிலையில் நான் இணைஞ்சேன். என்னுடைய களப்பணி இதை விட மிக சிறப்பாக உண்மையாகவும் நேர்மையாகவும் இருந்து செயல்படுவேங்கிறது. திமுகவினுடைய செயல்பாடு இப்போ எப்படி இருக்குது? இல்லை, பிரகாசமாக இருக்குது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. சொல்ல வார்த்தையே இல்லை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதிராமண்ணத்தை பொறுத்தவரையும் மேற்கு கிழக்கு என்று நகரங்களை 2ஆக பிரித்து, மேற்கு நகரத்தை பொறுத்தவரையும் நம்ம நாடாளுமன்ற தேர்தலில் கூட 90% வாக்குகள் பெற்று சிறப்பான முறையில் கட்சி பணி ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இது வந்து தஞ்சை மாவட்ட அளவில் எல்லாருக்குமே, அதுவும் தமிழ்நாடு அளவில் எல்லாருக்குமே தெரியும். ஏன்னுக்கிட்டால் நாடாளுமன்ற தொகுதியில் வந்து ஒரு எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நகரத்தில் 90% வாக்கு வாங்கினது தமிழ்நாட்டில் இதுவாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே சிறுபான்மை இஸ்லாமியர்கள் வந்து அதிகம் வாழக்கூடிய ஊருங்கிறதுனால அது 90%. எப்போதுமே கட்சியுடைய சின்னத்திற்கும் தலைவராக கலைஞராக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய தலைவராக இருக்கட்டும், இன்னும் சின்ன ஒரு துணை முதல்வராக இருக்கட்டும், இந்த ஊர் மக்கள் வந்து மனதளவில் அவங்கள ஏற்றுக்கிட்டு இஸ்லாமியர்களுடைய கொள்கைகளுக்கு ஒத்துப்போகக்கூடிய ஒரு கொள்கையாக திராவிட முன்னேற்ற கழகம், தந்தை பெரியாருடைய திராவிட கொள்கை இதெல்லாம் எங்களோட ஒத்துப்போகக்கூடிய கொள்கையாக இருக்கிறதுனால அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரை தொட்டு நாங்கள்லாம் திமுகவில் தொடர்ந்து பணியாற்றிட்டு இருக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு வேறு சின்னமோ வேறு கட்சி எதுவுமே தெரியாது. இப்போ சகோதரர் வந்து நாம் தமிழர்லேருந்து இப்போ வந்து இங்கே இணைஞ்சிருக்கிறாரு. எங்களுக்கு உட்பட்ட 14 வார்டு இருக்குது. இந்த நகரத்தில் அதிராமண்ணம் மேற்கு நகரத்துக்கு 14 வார்டு இருக்குது. அந்த 14 வார்டுகள்லையும் இப்போ வந்து நாம் தமிழர்லேருந்து இணைந்திருக்கக்கூடிய சகோதரர் சைஃபுதீன் அவர்களை நாங்கள் இணைச்சிக்கிட்டு சிறப்பான முறையில் நல்ல முறையில் செயலாற்றுவோங்கிற ஒரு நம்பிக்கையோடு இப்போ அவரை நாங்கள் வரவேற்று இன்றைக்கி கட்சி நிர்வாகிகள் எல்லாரும் அவரை வரவேற்று வாழ்த்துக்களை அவருக்கு நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் இப்போ இன்றைக்கு குடியரசு தின விழாவில் இது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக இன்றைக்கி நம்ம இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிராம்பட்டினம் மேற்கு நகர சார்பாக இதை பார்க்கக்கூடிய அனைவர்களுக்கும் அதிரே நிழல் சார்பாகவும் அதிராம்பட்டினம் மேற்கு நகர சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். சகோதரர் சைஃபுதீன் வந்து இப்போ வந்து நாம் தமிழர் கட்சியிலிருந்து திமுகவுடைய தலைமையில் போய் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட நாம் தமிழர்கள் வந்து தலைமை அறிவாலயத்தில் போய் திமுகவில் இணைஞ்சிருக்காங்க. இவர் அதிராம்பட்டினம் மேற்கு நகரத்தை சேர்ந்த ஒரு குடியிருப்பாளருங்கிறதுனால நகர செயலாளராகிய என்னையும் மற்றும் நகர நிர்வாகிகளையும் இங்கே இருக்கக்கூடிய கழக தோழர்களையும் சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக அங்கே வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து சன் டிவிலையும் மற்ற டிவிகள்லையும் அவர் இணைஞ்சப்போ அவர்கிட்ட வந்து பேட்டி கண்டாங்க. அப்போ வந்து வாய்ப்பில்லை ராஜாங்கிற ஒரு தலைப்பில் பேசினார். அதில் ஏறத்தாழ ஒரு கமெண்ட்ஸே வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு, லைக் பண்ணியிருக்காங்க நிறையா. சகோதரரை பற்றி நம்ம ஊரில் அதிராமண்ணத்தில் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். நல்ல ஒரு உழைப்பாளி, 2 வீலர் மெக்கானிக்கர் அவர். கட்சி பணி எந்த பணி எடுத்தாலும் சிறப்பாக செய்யக்கூடியவர். அவருக்கு வாழ்த்து சொல்லி நம்ம கட்சியில் நம்மளோட இணைஞ்சு செயலாற்றுங்கள்ங்கிறத நம்ம எல்லார் சார்பாகவும் நம்ம அவரை வரவேற்று இந்த பொன்னாடையை அவருக்கு நம்ம போட்டோம். வாழ்த்துக்கள். ஆமாம், அங்கே பாருங்கள், நம்ம தான் போத்துங்க. உங்களுக்கும் சந்தோஷம்.